ஒரு காலத்துல உலக நாடுகள் எண்ணெய்க்காக போட்டி போட்டன. அது இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு தங்கத்துக்காக போட்டியிட்டான் காம்படிஷன். இப்போது உலகம் முழுவதும் நடக்கும் மிகப்பெரிய போட்டி எதற்கு தெரியுமா? டேட்டா. டேட்டா இஸ் தி நெக்ஸ்ட் பிக் ஆயில் அப்படின்னு அம்பானி கொஞ்ச நாள் முன்னாடியே சொல்லிட்டாரு. அது இப்போ உண்மையாயிட்டு இருக்கு. உலகின் மிகப்பெரிய நிறுவனமான கூகுள், மெட்டா திடீர்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை முதலீடு செய்ய தொடங்கியுள்ளன. கூகுள் மட்டுமே பாத்தீங்கன்னா போன வீடியோலையும் சொல்லியிருப்பேன், ஆந்திரால வைசாக்ல ஈகோ சிஸ்டம் டேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக 15 மில்லியன் டாலர் வரை முதலீடு செய்ய தயாராக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதை தொடர்ந்து மெட்டா ரிலையன்ஸோட சேர்ந்து ஜாம் நகர்ல உருவாக்கும் மிகப்பெரிய டேட்டா சென்டர் தனது இடத்தை உறுதி செய்துள்ளது மெட்டா. அதனால பாத்தீங்கன்னா உலகின் டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு புதிய பெயரை பயன்படுத்த ஆரம்பித்துள்ளனர், டேட்டா சென்டர் டைகர் இந்தியா அப்படின்ற மாதிரி. ஒரே ஒரு கேள்வி, எதுக்காக உலகின் மிகப்பெரிய டெக் நிறுவனங்கள் இந்தியாவை நோக்கி ஓடுகின்றன? இது வெறும் கட்டிட முதலீடா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷனா, இல்லைனா இந்தியா இந்தியாவில் நடக்க போகும் அடுத்த எக்கனாமிக் புரட்சி அப்படின்னு எடுத்துக்கலாமா? இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் சொல்ற மாதிரி டெக் ஃபியூஷன் சேனல் நம்முடைய புது சேனல், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல்னு இன்னொரு முக்கியமான சேனல் வச்சிருக்கோம். அதனுடைய டெக்னாலஜி நியூஸ் பிரிவை தனியா ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனலை நான் ஆரம்பிச்சிருக்கேன். இதுல இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜி நியூஸ், டெக்னாலஜி ஷாக்ஸ், டெக்னாலஜி சர்ப்ரைசஸ், டெக்னாலஜி எக்ஸ்டசி அப்படின்ற மாதிரி பல விதமான விஷயங்களை நான் பகிர இருக்கிறேன். அதனால கண்டினியூஸா வியூ பண்றவங்க, ஃபர்ஸ்ட் டைம் வியூவர்ஸாகவும் இருந்தாலும் சரி, எக்ஸிஸ்டிங் வியூவர்ஸாகவும் இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவித்து எந்த விதமான டாபிக்ஸ் பேசணும் அப்படின்றத பற்றியும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கிறேன். டெக் ஃபியூஷன் இந்த சேனல் நிறைய டெக்னாலஜி சம்பந்தமான விஷயங்களை கண்டினியூஸாக போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி போன வருஷம் ஒரு வீடியோ போட்டோம், இப்போ கண்டினியூஸாக இந்த வருஷம் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது கண்டினியூஸ் டைப்ல போகிறதும், அதுக்கு வேண்டிய டைரக்ஷன் எடுத்துகிட்டு போகிறதும் உங்களுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் பார்க்குறேன். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதன் மூலமாக நான் புது புது டாபிக்ஸ் பேசலாம் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோக்குள்ளே போகிறேன். நம்ம அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறோம், யூடியூப்ல வீடியோ பார்க்குறோம், சாட் ஜிபிடியில் கேள்வி கேட்குறோம். நமக்கு என்ன தோணுது, இவையெல்லாம் கிளவுட் மூலமாக நடக்குது அப்படின்னு. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா அந்த கிளவுட் எங்கே தெரியுமா இருக்குது? அது வானத்தில் கிடையாது. கிளவுட்னு சொல்லுவாங்க, ஆக்சுவலாக அது சர்வர் ஸ்பேஸ்ன்னு தான் அதோடைய இது. ஆயிரக்கணக்கான சர்வர்ஸ் கொண்ட மிகப்பெரிய கட்டடங்கள்ல தான் அது இருக்கு. அதற்கு பேர் தான் டேட்டா சென்டர். இந்த டேட்டா சென்டர்ல தான் வேர்ல்டுடைய டிஜிட்டல் எக்கானமியே எக்கானமியுடைய ஹார்ட்னு சொல்லலாம், அது இருக்கு. நம்மளுடைய ஃபோட்டோஸ், அது தவிர பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ், ஆன்லைன் ஷாப்பிங், ஏஐ மாடல்ஸ் எல்லாமே இந்த டேட்டா சென்டர்ல தான் சேவ் பண்ணப்படுது. ஒரு நாட்டில் அதிக டேட்டா சென்டர் இருந்தால் அந்த நாட்டிற்கு வேலை வாய்ப்புகள் மட்டும் கிடையாதுங்க, மிகப்பெரிய டிஜிட்டல் அதிகாரமும் இருக்கும் அப்படின்றது சொல்றதுல மிகையாகுது. உலக டெக் நிறுவனங்கள் தற்போது ஒரு முக்கியமான உண்மையை புரிந்து கொள்ளன. எதிர்காலத்தில் டேட்டா அதிகமாக உருவாக்கும் நாடு எது அப்படின்னா பதில் இந்தியா தான். 140 கோடிக்கும் அதிகமான மக்கள், 100 கோடிக்கும் அதிகமான இணைய பயனாளர்கள். யூபிஐ மூலம் பார்த்தீங்கன்னா தினசரி கோடிக்கணக்கான டிரான்சாக்ஷன்ஸ். யூடியூப், இன்ஸ்டா, வாட்ஸ்அப், ஓடிடி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பயனர் அடிப்படை சப்ஸ்கிரைபர் பேஸ் நிறைய இருக்காங்க. உலகில் அதிக டேட்டாவை உருவாக்கும் நாடுகளில் இந்தியா முன்னணிக்கு கொண்டிருக்கிறது. அதனாலதான் ஒரு நிறுவனத்திற்கு இந்திய மக்களின் டேட்டாவை சேமிக்கவும் ப்ராசஸ் செய்யவும் வேண்டும்னா இந்தியாவிலேயே பெரிய டேட்டா சென்டர்
தேவைப்படுது. இதுதான் கூகுள், மெட்டா, மைக்ரோசாஃப்ட், அமேசான் அப்படின்ற நிறுவனங்கள்லாம் வந்து இந்தியாவை நோக்கி இழுத்து வருகிறதுன்னு சொன்னா மிகையாகாது. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். கூகுளுடைய மிகப்பெரிய திட்டம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த வாரம் தொழில்நுட்ப உலகில் வந்து அதிகபட்சமா பேசப்படுற செய்திகள்ல இது ரொம்ப முக்கியமான செய்தி. கூகுள் ஆந்திர பிரதேஷ்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கொண்டு வந்திருக்காங்க. சுமார் $15 பில்லியன் அளவிற்கு ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிளவுட் கம்ப்யூட்டிங், டேட்டா சென்டர் ஈகோசிஸ்டம் அப்படின்ற மாதிரி பல பிளான்ஸோட பரபரப்பான விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. $15 பில்லியன் இந்திய மதிப்புல 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகம். இது ஒரு சாதாரண இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்ல முடியாது. ஏஐ உலகிலேயே வந்து எதிர்காலத்திற்கான அடித்தளம். ஏன்னா ஏஐ மாடல் செயல்பட இருக்கும் டேட்டா சென்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஹார்ட். ஏஐ வளர வளர சர்வர்ஸ் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். பவர் கன்சம்ஷன் ஜாஸ்தியாகும், ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஜாஸ்தியாகும். அதனால டேட்டா சென்டர்ஸ் கட்டுபவர்கள் நாளைய ஏஐ பேரரசர்களாக மாறக்கூடும். இது ஒரு பக்கம். கூகுளை பத்தி பார்த்துட்டோம். இப்போ அடுத்து வருவோம். மெட்டா என்ன பண்றாங்கன்னா, ரிலையன்ஸோட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சிருக்காங்க. ஜாம் நகர்ல ஒரு பெரிய ஒரு நகர்வை நகர்த்தி உள்ளது. என்ன அப்படின்னு பார்த்தா, ரிலையன்ஸ் உருவாக்கி வரும் ஜாம் நகர் டேட்டா சென்டர் காம்ப்ளெக்ஸ் உலகின் மிகப்பெரிய டேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மெட்டா தனது ஏஐ மற்றும் சோசியல் மீடியா ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து பெரிய அளவில் கெப்பாசிட்டியை அங்கே உறுதி செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், மெட்டா ஏஐ எல்லாத்துக்கும் பின்னால் இயங்குற கணினி சக்தியின் ஒரு மிகப்பெரிய பகுதி இந்தியாவில் உருவாகலாம். இது இந்தியாவை வெறும் சாஃப்ட்வேர் நேஷனாக அல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பர் பவர் மாற்றக்கூடிய ஒரு நகர்வுன்னு சொல்லலாம், ஒரு மூமெண்ட். இது மெட்டாவை பற்றி. இப்போ கூகுளை பார்த்துட்டோம், மெட்டா பார்த்துட்டோம். இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு காலத்தில் உலகம் ஏஷியன் டைகர்ஸ் என்ற சில நாடுகளை அழைத்தது. அதுல எந்த முக்கியமான நாடுகள்னா சிங்கப்பூர், சவுத் ஆப்பிரிக்கா, தாய்வான், ஹாங்காங். இன்று சில தொழில்நுட்ப நிபுணர்கள் இந்தியாவிற்கு ஒரு புது பெயரை வழங்க ஆரம்பித்துள்ளனர். டேட்டா சென்டர் டைகர் அப்படின்ற பேர். ஏன்னா நம்ம பார்த்தபடி இந்தியாவிடம் இன்று மிகப்பெரிய பலங்கள் உள்ளன. முதலாவது, அரசின் உலகின் மிகப்பெரிய டேட்டா ஜெனரேஷன் மார்க்கெட், ஃபர்ஸ்ட் மார்க்கெட் இருக்கு. ரெண்டாவது, இளைஞர்கள், யூத் நிறைந்த தொழில்நுட்ப திறன் கொண்ட மனித வளம். மூணாவது, ஏஐ மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங்கான வேகமாக வளர்ந்து வரும் உட்கட்டமைப்பு. இந்த மூணும் சேர்ந்துச்சுன்னா இந்தியா ஆசியாவின் மிகப்பெரிய டேட்டா ஹப்பாக மாறும் வாய்ப்பு உள்ளது. இதுதான் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ற மிக மிக முக்கியமான செய்தின்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடந்த நூற்றாண்டுல லாஸ்ட் செஞ்சுரியில் பார்த்தோம்னா எப்படி க்ரூட் ஆயில் வந்து இருக்கிற நாடுகள் ரொம்ப முக்கியமா செழிப்பான நாடா இருந்துச்சோ, இந்த நூற்றாண்டின் செமிகண்டக்டர் சிப்ஸ் உருவாக்கும் நாடுகள் செழித்து வருகின்றன. இந்த நூற்றாண்டுல அடுத்த கட்டம் டேட்டா ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைத்திருக்கும் நாடுகள் தான் உலக பொருளாதாரத்தையே வந்து வழிநடத்த போகின்றன அப்படின்னு சொல்றதுல மிகையாகாது. கூகுளின் $1 பில்லியன் திட்டம், மெட்டாவின் ரிலையன்ஸ் கூட்டணி, ஜாம் நகர் மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் உருவாகும் டேட்டா சென்டர் ஈகோ சிஸ்டம்ஸ், இவை அனைத்தும் ஒரே விஷயத்தை தான் சொல்கின்றன. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வெறும் உலகின் பேக் ஆஃபீஸ் கிடையாதுங்க, வெறும் ஐடி சர்வீசஸ் நாடும் இல்லை, உலகின் டிஜிட்டல் இன்ஜினாக மாறும் பாதையில் பயணிக்கிறது. ஆனால் ஒரே ஒரு கேள்வி இன்னும் இருக்கு. நம்ம வெறும் டேட்டா சேமிக்கும் நாடாக இருக்க போறோமா, இல்ல டேட்டாவை பயன்படுத்தி உலகின் அடுத்த ஏஐ ஜெயண்ட்ஸை உருவாக்க போகிறோமா? போன வீடியோலையே பார்த்துட்டோம். அதற்கான பதில் வர்ற 10 இயர்ஸ்ல இந்தியாவின் பொருளாதார வரலாற்றை எழுத போகிறது. ஸோ ஃபைனலாக நான் சொல்ல வர விஷயம், கூகுள், மெட்டாவின் முதலீடுகள் இந்தியாவை உலகின் டேட்டா சென்டர் தலைநகராக மாற்றுமா, இல்லைன்னா சைனா, சிங்கப்பூர் உள்ள நாடுகள் போட்டியை இந்தியா சமாளிக்க முடியாதா? உங்களுடைய கருத்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யணும்னு கேட்டுக்கொண்டு, இது போன்ற பொருளாதாரம், தொழில்நுட்பம் மற்றும் எதிர்கால ஃபியூச்சர் இந்தியன் டீப் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை அழுத்த மறுத்துடாதீங்கன்னு சொல்லி உங்களுடைய அபிமான கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடும்படி கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து முடித்துக் கொள்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.